அஸ்ஸலாமு அலைக்கும். நியூ பார்ன் மதருக்கு எல்லாமே வந்து அடிக்கடி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லேட் நைட் முழிச்சிட்ருக்கணும், தூக்கம் இருக்காது. இதனால் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். எப்படா வெளியில் போகமாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ வெளியில் போகலான்னு யோசிக்கும் போது பேபியோட கம்ஃபர்ட் தான் நம்மளுக்கு மைண்டில் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ என்னோடய ஹிஜாப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து நம்ம ஹிஜாப்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக தான் வச்சுருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஃபுல் கவர்டாக வேணும்னு பெரிய ஹிஜாப்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். பட் வெளியில் போகும்போதும் அது நிஜமாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டுன்னு சொல்லி இல்லை. பிகாஸ் ஃபுல்லாக ரேப் பண்ணுறதுனால பேபிக்கும் கம்ஃபர்ட்டாக இல்லை, ப்ரீத்தபிளாக இல்லை, ரொம்ப சஃபகேஷனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் இதனால் வந்து டென்ஷன் ஆகும். எதுக்குடா இதுக்கு வெளியில் போகிறோம், வீட்லேயே ரிலாக்ஸாக இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். பட் எனக்கு வந்து நானும் ஹாப்பியாக வெளியில் போகணும், பேபியும் ஹாப்பியாக இருக்கணும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, A to Z எல்லாமே அமேசானில் இருக்குது, இது இருக்காதா அப்படின்னு சொல்லி சும்மா ரேண்டமாக செக் பண்ணும்போது தான் இது என் கண்ணில் பட்டுச்சு. இதுதான் மதர் நர்சிங் ஆப்ரான். இது வந்து மஸ்லின் கிளாத்தில் வந்து இருக்குது. அதாவது பியோர் காட்டன், 100% வந்து பியோர் காட்டன். அண்ட் வந்து இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேபிஸை நம்ம பார்த்துக்கலாம். பேபிஸ்க்கும் வந்து எந்த சஃபகேஷனும் ஆகாது. ஸோ 100% ப்ரீத்தபிள். ஸோ யார் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பட் கண்டுபிடிச்சவங்க எவ்வளோ க்ரியேட்டிவாக வந்து வந்து யோசிச்சிருக்காங்க. அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல. பட் அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் வந்து இது வந்து ஆஸ் அ நியூ பார்ன் மதருக்கு வந்து ரொம்பவே மஸ்ட் நீடுன்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் வெளியிலேயே போகவே முடியாது, வீட்டிலையே இருப்பாங்க. ஃபீட் பண்ணணும், வெளில போனால் கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை மஸ்ட் பைன்னு சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் இதை வாங்கிட்டோம்னா நம்ம எங்கே வேணால் வெளியில் போகலாம், ட்ராவல் பண்ணலாம். பேபி அழுதா நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம், பேபியும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதை போட்டுட்டாலே பேபி என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம அந்த 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 வியூ வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய சிஸ்டர் வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ட்ராவல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா திங்ஸும் பேபியோட திங்ஸ்லாம் வந்து இந்த பேக்கில் வச்சிடலாம். அண்ட் வந்து நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டேன். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸே போஸ்ட் பண்ணலை. ஸோ ஆஃப்டர் டெலிவரி ஆல்மோஸ்ட் இப்போ 3 மந்த் ஆக போகுது. இப்போ தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பியூட்டிஃபுல்லான ப்ரெக்னென்சி ஜேர்னியும் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி, ஃபர்ஸ்ட் வந்து சி செக்ஷன், செகண்ட் வந்து நார்மல். ஸோ செகண்ட் விபேக் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்களோடலாம் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.